பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடின நிலா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்னப்பா நிலா, பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு வேற நீ வீட்டில் இருக்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை என் கையில் ஒப்படைச்சிருந்தாரு, ஆஃபீஸ்க்கு போகலை. இங்கே ராகு தான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னார், அதனால தானே நான் வெளியே கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே சோழன் வந்து, அப்போனா நானும் உங்கள் கூட வரேங்கன்னு சொல்ல, நீங்கள் எதுக்குங்க அப்படின்னு சோழன் கிட்ட நிலா கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் தனியாக போகிறீங்க, அதுவும் ஆஃபீஸ் வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அவன் உங்களை நைட்டு ரொம்ப நேரம் வேலையை கொடுக்க வச்சு தனியாக உங்ககிட்ட பேசணும்னா ட்ரை பண்ணுவேன். அதனால தாங்க சொல்கிறேன். பத்தாத்துக்கு நான் வேற அவனை அடிச்சிருக்கல, அந்த கோவத்தில் உங்களை ஏதாவது செஞ்சுட்டானா, அதனால தாங்க நானும் கூட வரேன்னு சொன்னேன்னு சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலாவும் சரி வாங்க அப்படின்னு சோழனை கூட்டிக்கிட்டு நிலாவும் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க சோழன், நான் கொண்டு இந்த ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போகிறாங்க. உள்ள ராகு உட்காந்துருக்க, வாங்க நிலா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிடுறாங்க. என்ன ராகு, இது முக்கியமான ஃபைல்னு உடனே கொண்டு வர சொன்னீங்க, சரி பிடிங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி, என்ன நிலா இதில் முடிக்க வேண்டிய சில வேலைகள் எல்லாம் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு லீவ் ராகும், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக என்னை நீங்கள் கூப்பிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, பின்ன வேறு எதுக்காக நான் உங்களை இங்கே வர சொல்ல போகிறேன், அதுவும் எந்த வேலையாக இருந்தாலும் ஆஃபீஸில் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு உடனே நிலா கேட்க, ஆஃபீஸில் பார்த்து முடிச்சிட வேண்டியதான், ஆனால் என்னை நம்பி ஒரு கிளைண்ட் இதை கேட்டார் இல்லையா, அவருக்கு நான் இதை உடனே அனுப்பியாகணுமே, என்னால் இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, என்ன ராகு அப்படின்னு சொல்லிட்டு நிலா முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. ப்ளீஸ் நிலா, கொஞ்ச நேரம் தானே, ஒரு 1 hour மட்டும் எனக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, சரின்னு நிலா உட்காராங்க. என்ன உள்ளே போன நிலா இன்னும் வெளியே வரலையே அப்படின்ட்டு ஒரு கால் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சோழன் நான் இங்கே ஒர்க்காக தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நீங்கள் வேலையை முடிச்சுட்டே வாங்க, அந்த ராகு வேணும்னே உங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கானா, இருங்க அவனுக்கு இருக்கு அப்படின்னு இங்கே ராகுவை பற்றின சிந்தனையில் ரொம்ப கோபத்தோட அங்கே வெளியே நின்றுட்டு இருக்காங்க சோழனும். பொங்கலெல்லாம் ரொம்ப நல்லா போணுச்சா நிலா அப்படின்னு கேட்க, ராகு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்ப்யூட்டரை பார்த்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ராகு நிலாவை பார்த்துட்டே இருக்காங்க. அது நிலாவுக்கு சட்டுன்னு தெரிஞ்சதும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ராகு இங்கே எதுவுமே தெரியாத போல் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இது இங்கே நிலாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், எதுக்காக எனக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னு உடனே நிலா கிட்ட இங்கே ராகு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும் என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க எதுவுமே தெரியாத போல் கேட்குறீங்க, நேற்று உங்களுக்கு பொங்கல் விஷ் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன், அதை கேட்டுட்டு கண்ணா பின்னான்னு திட்டின்னு அனுப்பியிருக்கீங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, உண்மையே தானங்க சொன்னேன், அதில் ஏங்க உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு உடனே நிலாவை பார்த்துட்டு ராகு கேட்குறாங்க. என்ன மெசேஜ், என்ன அனுப்புனீங்க, நீங்கள் என்ன அனுப்புனீங்கன்னு கூட எனக்கு தெரியலேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மெசேஜை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதில் இங்கே ராகுவை திட்டி கண்ணா பின்னான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கவும் செய்கிறாங்க. யார் பண்ண வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சோழன் கிட்ட தானே என் ஃபோனை கொடுத்துட்டு போனேன், அவர் தான் இந்த மாதிரியான மெசேஜ் அனுப்பியிருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு நிலா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த மெசேஜை நீங்கள் அனுப்பவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அனுப்பலை அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்ல, அப்போ உங்கள் ஃபோனை வேறு யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினது யார், எல்லாம் அந்த சோழனாக தான் இருக்கும் அப்படின்னு உடனே ராகு கோவப்பட, ஹலோ இங்கே சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட், கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு நிலா சொல்லும்போது, அங்கே ராகுவுக்கு சட்டுன்னு முகம், என்னங்க அவர் என்னமோ உண்மையிலேயே உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி, அவர் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன எதுக்குங்க நீங்கள் கோர்ட்டில் இங்கே டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ராகு கேட்க, அது எங்களுடைய பர்சனல், அதில் எதுக்காக நீங்கள் தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. பர்சனலாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் வேணாமா, கேட்க தாங்க செய்வேன் அப்படின்னு இங்கே ராகு சொல்லும்போது, சரிங்க உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே சொல்கிறேன், என்னுடைய ஃபோனை என்னுடைய ஹஸ்பண்ட் சோழன் தான் யூஸ் பண்ணார், எனக்கு நீங்கள் கண்டபடி மெசேஜ் அனுப்புனா அதை பார்த்துட்டு அவர் அமைதியாக இருப்பாரா, அதுக்கு பதில் ரிப்ளை அவர் பண்ணவும் செஞ்சுருக்காரு, திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட்னு, அதை காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது என்னக்காக மட்டுமே தானே தவிர உங்களுக்காக நான் வேலை பார்க்கணுன்றதுக்காக வரலை, அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ட நேரத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை பார்க்குறதையும் இதோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க, எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு இந்த விஷயத்துலேருந்தே தெரியுது. எனக்கு ஏதாவது ஒன்றுனா சோழன் கேள்வி கேட்க தான் செய்வார், ஏன்னா இட்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே நிலா வந்துட்டு வேகமாக சத்தமோட வாங்க நின்றுட்டுருக்க ராகு. சரி சரி கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்னு உடனே சொல்கிறாங்க ராகவும். நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டுருக்கீங்க, எப்படியும் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். டிவோர்ஸ் கிடச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவும் முடியாது, எப்படியும் அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்காக தாங்க சொல்கிறேன், பின்னாடி இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும். ஏன் அந்த துணையாக நான் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறதா நிலா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குன்னு சொல்ல, ஆமாங்க, டிவோர்ஸ் கேஸ்க்காக நான் 2 ஹியரிங் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கேங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லையே. எங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ கூட அந்த டிவோர்ஸ் கேஸை நான் கேன்சல் பண்ண முடியும், வாபஸ் வாங்க முடியும். ஏன்னா முன்னே விட சோழனை இப்போ எனக்கு கொஞ்சம் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்த சோழன்கிட்ட நான் சீக்கிரமாகவே சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு ராகுல்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நிலா அந்த மாதிரி சொல்ல, சும்மா சொல்லாதீங்க நிலா, இப்போ என்கிட்ட பேசினதுக்கு பிறகு தான் சோழனே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல, ஆமாங்க கன்ஃபார்மாக அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்ககிட்ட நான் இருந்ததை விட அவர் கூட நான் அவர் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபீலிங் அவர்கிட்ட மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. அதனால தான் அவர் மேலே எனக்கு இங்கே காதலும் வர ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க ராகவ் அப்படின்னு இங்கே நிலா சொல்லும்போது இதை கேட்ட உடனே ராகுவுக்கு பயங்கர டென்ஷன், கோவம் எல்லாமே வருது. அப்போ அவன் தான் முக்கியம்னா எதுக்கு என் கம்பெனிக்கு நீ வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட நிலாவும் அப்போ உங்கள் கம்பெனிக்கு நான் வேலைக்கு வரதான் பிரச்சனைனா இப்போவே என்னுடைய வேலையை நான் கேன்சல் பண்ணுறேன் ராகவ். எனக்கு உங்கள் கம்பெனிக்கு வேலை வரதில் எந்த துளி கூட இஷ்டமும் இல்லை. ஆல்ரெடி நான் வேறு ஜாப்க்கும் ட்ரை பண்ணிட்டா இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது ராகவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. இங்கே வெளியே வந்த தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வீசிட்டு வெளியே வந்த நிலா சோழன் நின்றுட்டு இருக்கதை பார்க்குறாங்க. சோழன் வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால நிலா வரல, நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு வாசலில் வந்து நிற்கும் போது அத்தனை விஷயங்களையும் கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. நிலா சோழன் 2 பேருமே வெளியேறாங்க. அதே நேரத்தில் சோழன் கோபத்தோடு அந்த ராகவை பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லை, அடிக்கிறதுக்காக போக, விடுங்க சோழன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூட்டிகிட்டு நேராக காரில் போய் உட்கார, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது சோழன், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது நிலாவை கூட்டிகிட்டு பீச் பக்கமாக போகிறாங்க. சரிங்க இருங்க ஒரு நிமிஷம், காஃபி கூட வாங்கிட்டு வரேன், காஃபி கொண்டு வந்து கொடுக்க, அவன் பேசினதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நான் பேசின எல்லாத்தையுமே கேட்டிங்களான்னு எங்கள் நிலா சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு எங்கள் சோழன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுங்க, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நீங்கள் என்னை ஏற்றுக்க போட மாட்டீங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த ராகுக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் என்னையை பிடிச்சிருக்கு, நான் அவருடைய காதலை ஏற்றுக்கிட்டேன், அவள் என்னுடைய காதலை அவர்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னீங்கன்றதெல்லாம் எல்லாம் உங்களை சேஃப்டிக்காக தானே எனக்கு தெரியுங்க. ஆனாலும் ஒரு சின்ன சந்தோஷம்தான் அப்படின்னு இங்கே சோழன் சொல்கிறாங்க. சோழன் சொன்னதை கேட்ட நிலா லேசாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இந்த காஃபியை குடிச்சிட்டு, சோழன் நான் ராகவ் கிட்ட சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அவன்கிட்ட இருக்கிறத விட, அதாவது அவன் மற்றவங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்கும்போது அங்கே இருக்க சேஃப்டியை விட உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு இருக்க அந்த சேஃப்டி ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கு. உண்மையிலே அந்த சேஃப்டியை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் உங்கள் காதலை நான் ஏற்றுக்கிட்டேனா இல்லையான்னு என்கிட்டயே கேட்டிங்கன்னா எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியலை, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு இங்கே நிலா கேட்கும்போது, சரிங்க நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, இதுவே எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்லும்போது நிலாவும் சிரிச்சுட்டு எங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலாவையும் சோழனையும் முகத்தில் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் எங்கள் சேரனுக்கும் என்ன சோழன் என்ன நடக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறப்போ சோழன் விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா நம்மப்பா வானதி வீட்டில் பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, நீயும் கிளம்புப்பா போகலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு அப்படின்னு உள்ளே போய் ரெடி ஆகுறாங்க. நிலா கிட்ட இந்த மாற்றம் வந்தது ரொம்ப சந்தோஷம் தானே, நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான் பார்க்கலான்னு அப்படின்னு சொல்ல, எல்லாம் நல்லதே நடக்கும்னு நானும் நம்புவோம் அப்படின்னு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி இன்னும் வரலையேன்னு வீட்டில் இருக்க எல்லாமே பாண்டிக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பாண்டி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. நல்ல விஷயத்த அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டானே அப்படின்னு ரொம்ப டென்ஷன்லேயே இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும். பத்தாத்துக்கு வானதி வேற ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க வேற வானதியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த வீட்டிலேருந்து யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட யோசிக்கலை. உடனே எங்கள் சோழன் என்ன பண்ணுறாங்க, பாண்டி எங்கே இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஷெட்டுக்கு போகிறாங்க. ஷெட்டில் இல்லை கண்ணன் கிட்டேயும் கேட்குறாங்க. கண்ணனும் அண்ணா அப்போவே முன்னாடியே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ எங்கே தான் போனால், வீட்டுக்கும் வரலை, வானதி வீட்டுக்கும் போகலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், எங்கே போயிருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே சோழன் வந்துட்டு தேடிட்டே போகும்போது தான் அங்கே பாண்டி நிற்கிறத கவனிக்கிறாங்க. பாண்டியை பார்த்துட்டு வண்டியிலேருந்து இறங்கி, இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பொண்ணு பார்க்க போகணும், நேரம் ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டி தான், நீயும் வானதியும் தான் எல்லாம்
எல்லாம் பண்ணிட்டீங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் இவன் வேற ஒருத்தான் அப்படின்னு டென்ஷனோட நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் வானதியை பார்க்க போக உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம், எப்படியும் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னா அடுத்த நல்ல நாள் பார்ப்பாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க, அடுத்து கல்யாணத்தை பண்ணி பேசிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம சேரனை பற்றி தான் யோசிக்கணும். நானும் உன்னை மாதிரி யோசிக்காமல் இங்கே வானதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அண்ணன் வாழ்க்கை என்னாகிறதுன்னு சொல்லி யோசிக்க, டேய் என் கல்யாணத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி எனக்கு எல்லாம் புரியுதுடா அப்படின்னு உடனே பாண்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோழனும், சரிவா முதல்ல பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே, அதை முடிச்சுட்டு வரும், இல்லைனா உன் ஆளை பற்றி உனக்கே தெரியும்ல அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு வரத்துக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்ல, நீ சொல்கிற காரணம் அதுக்கு மட்டும்தான் எனக்கு பொருந்தமான்னு தெரியல, வேறு ஏதோ காரணம் இருக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாண்டி வந்துட்டு சொல்ல தயங்குறாங்க. சொல்லு அப்படின்னு சோழன் திரும்ப கேட்கும்போது தான் பாண்டி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இனிலா அண்ணி வந்து இங்கே நடிக்கிறதுக்கு தான் வந்தாங்க, அப்படி இருக்கப்போ அவங்க ஏன் இன்னும் அந்த வீட்டில் இருக்காங்க, நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதானே, ஹாஸ்டலில் போய் எங்கேயாவது தங்கிக்கட்டும், நாம் அந்த ரூமை எடுத்துக்கலான்னு வானதி சொல்கிறான். எப்படி என்னால் அப்படி யோசிக்க முடியும், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தானே சந்தோஷமே இங்கே நிலையாக இருக்குது, அந்த சந்தோஷமே அவங்களால தானே வந்திருக்கு, சொல்லப்போனால் அந்த வீடே இப்போ நமக்கு உரிமையாக ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவங்க தானே, எப்படி அவங்கள இந்த வீட்டை விட்டு என்னால் போக சொல்ல முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லும்போது, அப்போ நிலாவுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. இதை பற்றி நீ அவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, ஏன்னா நிலா என் காதலை ஏற்றுக்கிறத பற்றியும் இன்னையை பற்றியும் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, நிச்சயமாக நல்ல முடிவாக சொல்லுவான்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு உடனே பாண்டி கேட்குறாங்க சோழன் கிட்ட. ஆமான்னு சோழன்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீ சொல்கிறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அப்படி ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்களே, நம்ம வீட்லேயே நம்ம எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருப்பாங்கள்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, நீ இதை போட்டு பெருசாக குழப்பிக்க வேண்டாம், உடனே உன் ஃபோனை ஆன் பண்ணு, அந்த வானதி ஃபோன் மேலே ஃபோன் போட்டுகிட்டே இருப்பான் உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. பாண்டியும் வானதி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் அட்டன் பண்ணுற பாண்டி, என்ன பாண்டி இப்போவே மணி டைம் 6 ஆயிடுச்சு, இன்னும் 6:30 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் சொல்லியிருக்காங்க, இன்னும் உங்கள் வீட்டில் இந்த ஆளை காணும், அவங்கக்கிட்ட கேட்டால் நீ இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க, உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறது, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்க, நீ எங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் வானதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நல்ல விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா நீயும் இங்கே சோழன் அண்ணாவும் இனி ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறியா அப்படின்னு அங்கே வானதி கேட்க, ஆமாண்டி இதில் நான் இதுக்கு போய் சொல்ல போகிறேன், அவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, லவ் பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் எப்படி அவங்க சோழன் அண்ணா விட்டு போக முடியும் அப்படின்னு இங்கே பாண்டி சொல்ல, என்ன பாண்டி நான் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன் அப்படின்றதுக்காக என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ தான் சோழன் என்னை தேடி வந்து விஷயத்த சொன்னான், அவன் வந்து இந்த விஷயத்த சொல்லலைன்னா நானும் இந்நேரம் உனக்கு ஃபோன் பேசியிருக்க மாட்டேன், நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாண்டி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அவங்கள அந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், எப்படி என்னால் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல முடியும், அதான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், இப்போ தான் இங்கே சோழன் அண்ணாவே விஷயத்த வந்து சொன்னான், அவன் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கும் சரின்னு தோணுச்சு, இனிமேல் அவங்க அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க சொல்ல, ஏன் போக மாட்டாங்க, 2 பேரும் லவ் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேரும் லவ் மட்டும்தான் பண்ணுறோம், இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, ஆனால் அவங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டாங்க, இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே பாண்டி சொல்லும்போது வானதிக்கு பேச்சு மூச்சு இல்லை. வானதி பேசாமல் நிற்க, இனிமேல் இதை பற்றி எதுவுமே பேசாத, அவங்கள பற்றி இனி எதுவுமே பேச மாட்டேன்னு எனக்கு சொல்லு, அப்போ நான் வரேன்னு சொல்ல, வானதி அப்படியே எதுவுமே பேசாமல் நிற்க, சொல்லு வானதி அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் அவங்கள பற்றி பேச எனக்கு என்ன இருக்கு, இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வானதி சொன்னதுக்கு பிறகு தான் பாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. சோழனுக்கு எல்லாம் மேலே அந்த வீட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ மரியாதை, அந்த மரியாதை கடைசி வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷமும், அதே நேரத்தில் இங்கே நிலா சொன்னதை நினச்சி இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. நிலா யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக நல்ல முடிவாக சொல்லணும், எல்லாம் அந்த கடவுளுடைய கையில் தான் இருக்குன்னு இங்கே ஒரு பக்கம் சோழன் நினைக்க, சேரனும் அதே எண்ணத்தோடு தான் இருக்காங்க. இந்த வீடு நம்மளுக்கான ஆனதுக்கு பிறகுலேருந்து நல்ல விஷயமாவே நடக்குது, பாண்டிக்கு கல்யாணம் ஆக போகுது, நிலா சோழனை ஏற்றுக்க போகிறாங்க, அடுத்து எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, எல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு நினச்சி சேரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க.